அல்லது மற்ற எந்த சமுதாயத்திலையும் ஏழைகளா நலிந்த பிரிவினராக இருக்கிறவங்க மேம்படாம முன்னேறாம தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா கருத முடியாது. அதுக்காக தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துறோம்னு சொல்றோம். ஆனா மாநில அரசு ஆளுநர் உரையில தட்டி கழிச்சு நடுவண் அரசு எடுக்கலாம்னு சொல்றது இது திசை திருப்புற செயல், திசை திருப்புற நடவடிக்கை, தட்டி கழிக்கிற நடவடிக்கையாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுறோம். ஆகவே சமூக நீதியில அக்கறை இருக்கும் என்று சொன்னால் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். இன்னொன்னு, இப்ப பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உங்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த பொருளாதார ஆய்வறிக்கை நீங்க எடுக்கிற நேரத்தில் சாதியை சேர்த்துக்குவாங்க பக்கத்துல. ஒரு காலம்தான், ஒரு கட்டம் அதிகமா சேர்க்க போறோம். இதுல என்ன அரசாங்கத்துக்கு சிரமம் இருக்குது? எதுக்கு நடுவண் அரசு எடுக்கணும்னு சொல்றீங்க? அதனால இப்ப எடுக்கக்கூடிய அந்த பொருளாதார அறிக்கையில அந்த சாதி என்ற சாதி அல்ல சமுதாயம் என்ற அந்த ஒரு கட்டத்தை மட்டும் சேர்த்து கொண்டாலே போதுமானது. இதை உடனடியாக மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொடுக்கிறேன். ஆளுநர் உரை என்பது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதுதான். அடுத்து வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட், அதுக்கு முன்னோட்டமா ஆளுநர் உரை அமையும். அடுத்தது நிதிநிலை அறிக்கையில என்னென்ன சொல்ல போறோம், வளர்ச்சி திட்டங்கள் என்ன, நிதி ஒதுக்கீடு என்ன, எல்லாம் சொல்றதுக்கு ஒரு முன்னோட்டம் தான். அதுல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய முதல் தொழில் ஆதார தொழில் வேளாண்மை, உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்கு அது நிறைய திட்டங்கள் வந்திருக்கணும். அதுக்கு அடிப்படை பாசன திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லை. கல்வி மேம்பாடு, ஒரு தனி மனிதன், குடும்பம், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கல்வி, அதுக்கான சிறப்பு திட்டங்கள். பல்கலைக்கழகம் தான் ஆராய்ச்சிகள் உண்டாக்குது, அதுக்கான இல்லை. இன்னொரு மிகப்பெரிய கொடுமை வேதனை என்னன்னா, இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருந்தாங்க. அவங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கை. அரசு நிறைவேற்றணும்னு சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலே இல்லை, இதுலயும் விடை இல்லை. இன்னைக்கு ரொம்ப கொந்தளிப்பாகவும் ஆத்திரமா இருக்கிறாங்க. அதனால தமிழக அரசை நான் வற்புறுத்துவதெல்லாம் அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும், காலம் தாழ்த்தக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர் நீண்ட காலமா குறைந்த ஊதியத்தில், கல்லூரிகள கௌரவ விரிவுரையாளர்கள் அவங்க குறைந்த ஊதியத்தில், அவங்களாம் நிரந்தரப்படுத்தணும். அப்படியே இருக்கு. காலமுறை ஊதியம் உடனடியாக கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு சத்துணவுல பணியாற்றக்கூடியவர்கள், அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி அடித்தட்டில் இருக்கிறவங்களுக்கு, துப்புரவு பணியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் எந்த ஓய்வூதியமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எல்லா துறையிலையும் இன்னைக்கு சமூக நலத்துறையில் அங்கன்வாடியா அல்லது சத்துணவா அல்லது ஊரக வளர்ச்சியா, உள்ளாட்சித்துறையா, நகராட்சி நிர்வாகமா, பொதுப்பணித்துறை, எங்க பார்த்தாலும் அரசு பணியிடங்கள் ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு மேல காலியிடமா இருக்கு. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் ரொம்ப பணிச்சுமையில இருக்கிறாங்க. மனசு அவங்களுக்கு தாழ முடியல. அதனால இந்த காலியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொடுக்கிறேன். இப்படி சொன்ன ஆளுநர் உரையை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரையாக தான் இருக்கு. எதிர்பார்த்தது இல்லாத ஏமாற்றம் அளிக்கிற ஆளுநர் உரை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. எல்லாருடைய உள்ளத்தையும் நெஞ்சை உருக்கி இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த ஒரு பெண் சம்பவம் எப்படி இந்திய நாட்டை உலுக்கியது, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது, அதை போல அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு மக்கள் எல்லாம் உலுக்கிறது. இதுக்கு அரசு உடனடியாக தீவிரமா கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்கணும், எடுக்கல. அதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க மகளிர் அணி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அமைதி வழியில, அறவழியில் ஆர்ப்பாட்டம், அனுமதி இடத்துல எங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தலைமையில மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டு அனுமதியும் மறுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டம் செய்ய போன மகளிருக்காக போராடுறாங்க. இப்ப மகளிரை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான செயல். இது வன்மையா கண்டிக்கும், ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது. எல்லாரும் மேலேயும், இது நாங்க மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சியும் எல்லா அமைப்புகளும் போராடுறாங்க. அதனால ஜனநாயக உரிமையை நெரிக்கிற
செயலா தான் பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சி எதுக்கு போராட்டம் நடத்தணும்? யாருக்காக போராட்டம் நடத்தணும்? எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்துறது நியாயமானது, ஜனநாயக கடமை ஆற்றாங்க. ஆளுங்கட்சி தான் அதிகாரம் இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்க. எதுக்கு எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு சொல்றீங்க, குற்றச்சாட்டுறீங்க? அதுக்கான ஒரு போராட்டம் தேவை. சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ 2019ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 27 மாவட்டங்கள்ல தேர்தல் நடந்தது, உள்ளாட்சி தேர்தல்.